திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இரண்டாம் தந்திரத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இந்த 4 தொழிலும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருளல். அருளல் தொழில் நம்ம கிட்டத்தட்ட மறைத்தல் தொழில் பார்க்கும் போதே அருளல் தொழிலும் புரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. மறைத்தல் அப்படிங்கிறது சிவபெருமான் எல்லா இடத்திலையும் நீக்கமற நிறைந்திருக்கிறார். அவரான மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சக்தி மறைத்து இருக்கு. எப்ப நம்மளுடைய வினைகள் முற்றிலுமா தீர்ந்து போகுதோ அப்ப அந்த மறைத்தல் நீங்கி அடுத்த தொழிலான அருளுதல் தொழில செய்யக்கூடிய சதாசிவன் அருள் தருவார். இதுதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு அந்த அருளுதலை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இப்ப அருளுதல் தொழில செய்யறவர் சதாசிவன். சதா அப்படின்னா எந்நேரமும் அப்படின்னு அர்த்தம். சிவன் அப்படின்னா சிவனையே நினைத்து இருக்கக்கூடிய ஒருவர் தான் சதாசிவன். அவர் தான் அந்த அருளுதல் தொழில செய்யறார். அருளுதல் அப்படிங்கிறதுல அந்த அரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அரு அப்படின்னா அருவம், உருவம், அதுலயும் நாம அந்த அரு அப்படிங்கிற சொல்ல பார்த்திருக்கோம். உருவம் அப்படின்னா அதுக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுத்திருப்போம். அத உருவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படியே அதுக்கு நேர் எதிரா உருவமற்ற ஒரு தன்மையை தான் நாம அருவம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ உருவம் இருக்கும், எப்போ உருவம் இருக்காதுன்னா, ஒரு பொருளுக்கு இது இந்த இடத்துல இருக்கு, இந்த நேரத்துல உருவானது, இல்ல இந்த காலம் வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு ஒரு 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 பொருளுக்கோ ஒரு ஒரு தன்மை அதுக்கு காலமும் இடமும் வந்துருச்சுன்னா அதுக்கு உருவம் வந்துரும். காலமும் கிடையாது, இடமும் கிடையாது அப்படின்னா அது உருவமற்ற பொருளாவே இருக்கும். இப்ப உயிருக்கு அது எந்த இடத்துல இருக்கு, எப்ப அது உருவாகுச்சு அப்படின்னு இல்லாத வரைக்கும் அந்த உயிர் அருவமா இருக்கும். இப்ப அது ஒரு ஒரு பெண்ணோட க கருமுட்டைக்குள்ள அந்த உயிர் போயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வந்துருது, இந்த காலம் வந்துருது. அப்ப அதுக்கு ஒரு உருவம் வந்துருது. அந்த உயிருக்கு உருவம் கரு உருவாகி அதுக்கப்புறம் அது உடல் எடுத்து அந்த உயிருக்கு உருவம் கிடைக்குது. அப்ப ஒரு இடமும் காலமும் இருந்துச்சுன்னா அது உருவம். காலம், இடம் அற்ற ஒரு தன்மை உடையதுதான் அருவம். அதுதான் அருள். அப்ப அருள் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதுன்னா, அது இந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது இந்த காலத்துக்கு வந்துச்சு, இந்த காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு தன்மை உடையதுதான் அருள். அருளுக்கு இடமும் கிடையாது, காலமும் கிடையாது. அந்த ஒரு தன்மை கொண்டது. இன்னொன்னு அருள் அப்படிங்கிறதுக்கு அரிய, அருமை ஆஹ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொல் அரு அப்படிங்கிறது எது குறிக்கும்னா ரொம்ப கஷ்டமானது, இது ஒரு அரிய வாய்ப்பு, அருமையான செயல் அப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயத்த நாம செய்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்ப்போம். அப்ப அருளல் அப்படிங்கிற தொழில் அது அது நமக்கு ஈஸியா கிடைக்காது. நம்ம நிறைய முயற்சிக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். கருணை இது எல்லாமே அந்த அருள்க்குரிய அந்த சொல் தான். இப்ப மறை நீங்கி அடுத்த அருள் வருது அப்படின்னா நடுவுல என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு மறைத்தல் தொழில் நடக்கிற வரைக்கும் நமக்கு ஞானம் இல்லாம இருக்கும். எப்ப நமக்கு ஞானம் வருதோ அப்ப அந்த மறை நீங்கி அந்த மறைக்குள்ள இருந்து அருள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப இந்த அருள் தேவை அப்படின்னா நமக்கு ஞானம் இருந்தாதான் அந்த அருள் கிடைக்கும், அந்த மறை நீங்கும். ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம அறிவு அப்படின்னு சொல்லுவோம். அறிவும் ஞானமும் ஒண்ணா அப்படின்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கு. அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஐம்புலன்களும் இந்த உலகத்துல வெளியில போய் தேடிட்டு வரும். கண்ணு எதையாவது பார்த்து கம்ப்யூட்டர்ல எதையோ ஒன்ன கத்துக்கிட்டு வரும். காது எதையோ ஒன்ன கேட்டுட்டு இந்த இந்த மூளைக்கு அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். கை போய் எதையாவது ஒன்ன தொட்டு உணர்ந்து ஒரு அறிவை கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி ஐம்புலன்களும் வெளியில போய் சேகரிச்சுட்டு கொடுக்கிற அந்த இதுக்கு பெயர் அறிவு.
இந்த அறிவு வந்து நமக்கு தேவையே இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு தான் அது தேவையானது. மற்றபடி அது எல்லாமே ஒரு மாயை. இப்ப ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஐம்புலன்களும் நமக்கு உள்ள போய் தேடி எடுத்துட்டு வந்து குடுக்கக்கூடிய அந்த அறிவு தான் வந்து ஞானம். இது வெளிய தேடினா கிடைக்காது. ஐம்புலனும் உள்ள தேடி மனத ஒருநிலைப்படுத்தி கிடைக்கக்கூடியது தான் வந்து ஞானம். அப்ப நமக்கு இப்ப நம்ம மறைத்தல் தொழில்ல தான் இருக்கோம். எப்ப நம்ம வந்து உள்முகமா தேடி ஐம்புலன்களையும் உள்ள செலுத்தி நம்ம அந்த அறிவை கொண்டு வர்றோமோ, அப்ப நமக்கு ஞானம் வந்துருச்சு. ஞானம் வரும்போது நம்மளுடைய வினைகள் தீர்ந்திடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மறை நீங்கி அருளுதல் வந்து வந்துரும். அப்ப இது இது எல்லாமே அருளுதல் அப்படின்னா, அங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு அருவமான ஒரு தன்மை கொண்டது. அதுக்கு காலம், இடம் கிடையாது. அது ரொம்ப கடினமான பயிற்சிக்கு பிறகுதான் நமக்கு அந்த அரிய வாய்ப்பு, அந்த அருளுதல் வந்து கிடைக்கும். 3வதா அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப் பெற்றால்தான் அடுத்து அருளுதல் வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் அருளுதல் அப்படிங்கிற தொழிலுக்குரிய விஷயங்கள். இப்ப பாட்டுக்கு போகலாம். 441வது பாடல். 8 திசையும் எரிகின்ற காற்றொடு வட்டத் திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கற்றி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. இப்ப முதல் பாடல் வந்து இந்த அருளுதல் தொழிலை செய்யக்கூடிய சதாசிவன் யாரு, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 திசையும் அப்படிங்கிறது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்தும். 8 திசைங்கிறது இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு போக அதுக்கு நடுவுலயும் இருக்கக்கூடிய அந்த 4 திசை. ஆக மொத்தம் 360 டிகிரி நம்மள சுத்தி இருக்கக்கூடியதான் 8 திசையும். எரிகின்ற காற்றோடு அந்த 8 திசையிலையும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, காற்று இருக்கு. வட்டத்திரை, திரை அப்படிங்கிறது கடலை குறிக்கும். அப்ப காற்றோடு சேர்ந்து நீரும் இருக்கு. அனல், அந்த நீரோடையே அனல்ங்கிறது நெருப்ப குறிக்கும். அப்ப நெருப்பு பூதமும் இருக்கு. மாநிலம், நிலபூதமும் இருக்கு. ஆகாயம், ஆகாய பூதமும் இருக்கு. அப்ப நான் 8 திசையிலும் இருக்கக்கூடிய இந்த பூதங்களும் ஒட்டி உயர்நிலை என்னும் இக்காயப்பை, இந்த இது எல்லாமே இந்த ஐம்பூதங்களோடையும் சேர்ந்து, ஒட்டி அப்படிங்கிறது சேர்த்து, உயிர்நிலை இந்த உயிரையும் அதை வந்து நிலைப்படுத்தி என்னும் இக்காயப்பை, எதுக்குள்ள இந்த உயிரை நிப்பாட்டுறாரு அப்படின்னா, காயம் அப்படின்னா இந்த உடல், இந்த உடலுக்குள்ள உயிரை செலுத்தி கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பஞ்சபூதங்களோட சேர்த்து இந்த உயிரையும் அந்த உயிரை உடலுக்குள்ளையும் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் கட்டி அந்த இரண்டையும் இணைத்து, உயிரையும் உடலையும் இணைத்து அவிழ்ப்பான். எப்ப தேவையில்லையோ அப்ப அந்த உயிரையும் உடலையும் நீக்கி கண்ணுதல் காணுமே. அத்தகைய செயலை, அரிய செயலை செய்பவன் சதாசிவன் அப்படின்னா, சதாசிவனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்லியிருக்கார். அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். அதுல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் இயக்குபவன் அவன்தான். அந்த பஞ்சபூதங்களோட சேர்த்து இந்த உயிரையும் உடலையும் கட்டி வைப்பவனும் அவன்தான், அவிழ்த்து விடுபவனும் அவன்தான். அத்தகைய இறைவன் தான் சதாசிவன். 442வது பாடல். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. இப்ப சதாசிவன் என்ன செய்யறாரு அப்படின்னு முதல் பாடல்ல பார்த்துட்டோம். உயிரையும் உடலையும் நினைத்தா கட்டி வைப்பாரு, வேண்டானா அவிழ்த்து விடுவாரு. அவர் நமக்குள்ள எங்க இருந்து இந்த வேலைய செய்துகிட்டு இருக்காரு, அது 2வது பாடல். உச்சியில் அப்படின்னா நம்மளுடைய சிரசுக்கு மேல, தலை உச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உச்சியில் ஓங்கி, ஓங்கினா அந்த உச்சிக்கும் மேல,
ஓங்கி உயர்ந்த மலைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுக்கும் மேல ஓங்காரம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு சத்தம் அது வந்து மேல எழுப்பக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னா ஓங்காரம். அப்ப ஓங்கினா மேல. அப்ப உச்சிக்கும் மேல ஓங்கி இருக்கக்கூடியது. ஒளித்திகழ் நாதத்தை அங்க அந்த உச்சிக்கு மேல ஓங்கி இருக்கிறது எதுன்னா, ஒரு ஒளி சுடரா இருக்கக்கூடிய நாதம் அப்படின்னா, அது ஒரு விதமான சத்தம். யாருமே அத எழுப்ப வேண்டியதில்ல. தானாவே வருகின்ற ஒரு சத்தம். அது எங்க இருக்குன்னா, அந்த உச்சிக்கும் மேல ஒரு ஒளிச்சுடரா அந்த நாதம் இருக்கு. நச்சியே நச்சியேன்னா, நம்ம சில நேரம் பிள்ளைங்கள எல்லாம் சொல்லுவோம். நச்சு நச்சுன்னு இருக்காத. ஒரே செயல திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, பெரிய நச்சா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அப்ப நச்சியே அப்படின்னா, அதே இத திரும்ப திரும்ப நமக்கு சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அந்த நாதத்தை நச்சியேன்னா, அதிலேயே கவனத்த வச்சுட்டு, வேற பக்கம் கவனத்த சிதற விடாம, அதிலேயே கவனத்த வச்சிருக்கும்போது, இன்பம் கொள்வார்க்கு அந்த நிலையில நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்பம் வந்து கிடைக்கும். அந்த இன்பத்த உணர்ந்து அனுபவிப்பவர்களுக்கு நமன் இல்லை. நமன் அப்படிங்கிறது வயதாகக்கூடிய தன்மை, மூப்பு, நோய் இல்லாத இது, இந்த இதுதான் வந்து நமன். அப்ப நமக்கு வந்து நோய் வராது, முதுமை வராது, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி உணர்வுல போய் இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு. விச்சும் அப்படின்னா மேலான, விரிசுடர் அப்படின்னா ஒரு ஒரு விளக்க நம்ம பொருத்துனோம் அப்படின்னா, அந்த ஒளி வந்து அப்படியே 360 டிகிரிக்கும் அப்படியே விரிந்து போகுது இல்லையா? அதுதான் விரிசுடர். மூன்றும் எப்படி வந்து விரிசுடர் 3 இருக்கு அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து 3 விதமான அக்கினி இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு குண்டலினி சக்தி, இன்னொன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். இந்த 3மே உலகுக்கு அ அந்த 3மே விரிந்து வரும்போது, ஒரு விரிசுடராக வரும்போது, தச்சும் அவனே சமைக்க வல்லானே. தச்சும் அப்படிங்கிறது அ இந்த 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 உலகம் உய்யும்படி, இந்த உலகத்துல உலகம் உய்யும்படினா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இந்த இன்பத்தை அ அடைந்து அனுபவிக்கும்படி, அவனே சமைக்க வல்லானே. சதாசிவனே இந்த அளவுக்கு வல்லமை கொண்டவன். இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். அப்ப இந்த இடத்துல அந்த விச்சும் விரிசுடர் மூன்றும் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய கண் தான் வந்து சூரியன், சந்திரன். அப்ப கண்ல தான் 2 விதமான சுடர் இருக்கு. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அப்ப இந்த கண்ணுக்கு நம்ம சில பயிற்சி குடுக்கும்போது, எப்படி அந்த விளக்க பொருத்துன உடனே அது 360 டிகிரி அப்படியே விரிந்து வருமோ, அதே மாதிரி நம்ம 2 கண்கள்லயும் 2 ஒளி விரிந்து வரும். இந்த 2 ஒளிகளும் விரிந்து வரும்போது, இது 2ம் ஒண்ணு சேரக்கூடிய அந்த ஒளி 2 ஒளியும் ஒண்ணு சேருது. இப்போ சந்திரனுடைய ஒளி வந்து வெண்மை நிறம், சூரியனுடைய ஒளி வந்து தங்க நிறம்னா, அது 2ம் சேரும்போது நடுவுல வந்து இன்னொரு ஒரு நிறம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் 3வது கண்ணா நம்மளுடைய நடு நெற்றியில இருக்கும். அப்ப அந்த சுடர நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியும்? அந்த உச்சியில ஓங்கி ஒளி திகழா இருக்கக்கூடிய அந்த நாதத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். அதிலேயே நம்ம வந்து கவனத்த வச்சிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து ஒரு பேரின்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வயதும் வ குறையப் போவதில்லை. எந்த நோயும் வரப்போவதில்லை. அந்த அத எப்படி நம்ம பார்க்கிறோம்? நம்மளுடைய 3வது கண்ண பார்க்கும்போது, இந்த 2 கண்ல இருந்தும் வந்து ஒரு ஒளி அந்த இடத்துல திகழும்போது, அந்த இடத்துல தான் நம்மளுடைய உயிர் சக்திய நிப்பாட்டி, அந்த சதாசிவனுடைய அருள வந்து நாம பெறப்போறோம். அந்த இத்தகைய வல்லவன் சதாசிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பாட்டுலயே எப்படி சதாசிவன் அருள் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போதே, அப்ப நம்ம எப்படி பயிற்சி பண்ணி அந்த சதாசிவனோட அருள வந்து வாங்கலாம் அப்படிங்கிற அந்த
சீக்ரெட்டையும் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. 443வது பாடல். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன் குசவனைப் போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. இந்த பாடல்ல குயவனதான் குசவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மண் பானை செய்யக்கூடிய குயவன். அத்தகைய குயவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை, அந்த குயவன் வந்து ஒரு மண் பாண்டம் செய்ய போறாரு அப்படின்னா அவர்கிட்ட அந்த ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு மேலதான் அவரு அந்த மண் முதலான மூலப்பொருளை வச்சு அவருடைய தொழிலை வந்து ஆரம்பிப்பாரு. குயவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை, அந்த சக்கரத்துல அவருடைய மூலப்பொருளை ஏற்றி அவர் வந்து தொழில் செய்ய போறாரு. குயவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன். அவர் என்ன செய்வார்னா அவருடைய மனசுல கற்பனையா என்னெல்லாம் தோணுதோ, என்ன மாதிரி பானை செய்யலாம், இல்ல என்ன வடிவத்துல சட்டி செய்யலாம் அப்படின்னு அவருக்கு மனதுல என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் வச்சு அந்த மூலப்பொருள்ல இருந்து அவருக்கு பிடித்த எல்லாத்தையுமே வந்து அவர் செய்வாரு. குயவனை போல் எங்கள் கோன் நந்தி, இந்த குயவனை போலதான் எங்களுடைய அரசனான நந்தியும் அப்படின்னு திருமூலர் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல நந்தி அப்படிங்கிறது சதாசிவன். ஏன்னா அருளல் தொழிலை செய்பவர் சதாசிவன். அப்ப இந்த இடத்துல நந்தி அப்படிங்கிறது சதாசிவனும் இந்த குயவனை போலதான் நந்தி. வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. வேண்டில் அப்படின்னா நம்ம இந்த ஆன்மாக்கள் வேண்டுதலுக்கு இணங்க எப்படி ஒரு குயவன் வந்து அவர் மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரோ அதே மாதிரி எங்களுடைய சதாசிவனும் இந்த ஆன்மாக்கள் வேண்டுதலுக்கு இணங்க அசைவில் உலகம் அது இது ஆமே. அசைவில் உலகம்னா இந்த இந்த உலகம் வந்து அசைந்து கொண்டுட்டு இருக்கும் போது, இயங்கிக்கிட்டு இருக்கும் போது அத வந்து நிப்பாட்டுற மாதிரி, அசையாம வைக்கிற மாதிரி பிரளயத்தையும் ஏற்படுத்த முடியும். இல்ல பிரளயம் முடிந்த பிறகு இந்த ஆன்மாக்களை இயக்குவதற்காக அந்த உலகத்தையும் அசைவிக்க முடியும். இந்த 2 செயல்களையும் செய்யக்கூடியவன் சதாசிவன். எப்படி அந்த குயவன் அவருக்கு நினைத்ததெல்லாம் செய்யறாரோ அதே மாதிரி சதாசிவனும் இந்த ஆன்மாக்களுக்காக அவங்களுக்கு தேவையானத காலம் வரும்போது உலகத்தை நிப்பாட்டி பிரளயத்தை ஏற்படுத்தவும் முடியும். பிரளயம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்தை இயக்குவது போல சர்வ சிருஷ்டியும் செய்ய முடியும். அதுதான் சதாசிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 444வது பாடல். விடையுடையான் விகிர்தன் மிகுபூத படையுடையான் பரிசே உலகு ஆக்கும் கொடையுடையான் குணம் என் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? முதல் பாடல்ல சதாசிவன் தான் இந்த உடலையும் உயிரையும் கட்டியும் வைப்பான் அவிழ்த்தும் விடுவான் பார்த்தோம். 2வது பாடல்ல அவர் தலைக்கும் மேல உச்சிக்கும் மேல ஓங்கி ஒளி சுடரா இருக்காருன்னு பார்த்தோம். 3வது பாடல் அவர் அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு? அவரு ஆன்மாக்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அசையக்கூடிய உலகத்தை அசையாமலும் ஆக்குவார், அசையாமல் இருக்கக்கூடிய உலகத்தை அசைவிக்கவும் செய்வார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்த பாடல்ல அவருடைய தன்மை, அவர் குணம் எப்பேற்பட்ட குணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விடை உடையான். விடையுடையான்னா அந்த ஒளியை ஊர்தியாக உடையவன். ஒரு வாகனம் அப்படின்னு சொல்றதுன்னா சதாசிவனுக்குடைய வாகனம் எதுன்னா தர்மம் தான் அவருடைய வாகனம். விடையுடையான்னா தர்மத்தையே வாகனமாக உடையவன். விகிர்தன். விகிர்தன்னா மாறுபட்ட செயல்களை செய்யக்கூடியவன். மிகுபூத படையுடையான். இந்த பஞ்சபூதங்களையே தனக்கு படையாக வைத்திருப்பவன். படையுடையான் பரிசே உலகு ஆக்கும். அவனுடைய விருப்பப்படி இந்த உலகத்தையும் அந்த உலகத்தில் இயக்குவதற்கு உயிரையும் ஆக்கக்கூடியவன். கொடையுடையான். கொடை அப்படின்னா அந்த அடியவர்களுக்கு
அவங்களுக்கு அந்த ஞான நிலை வரும்போது அருளை வாரி கொடுக்கக்கூடிய கொடைத்தன்மை உடையவன். குணம் என் குணமாகும். அத்தகைய சதாசிவனுக்கு 8 வகையான குணங்கள் உண்டு. சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. சடையுடையான்னா சிவபெருமான் எப்படி வந்து அந்த நீல ஜடைமுடியை கொண்டு அவருடைய சிந்தையை சார்ந்து நின்றானே. அவருடைய அவருடைய நினைப்பாக மட்டுமே இருப்பவன் சதாசிவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல அந்த 8 குணங்கள் சதாசிவனுடைய தன்மை, அவருடைய சிறப்பு குணங்களா, சிவனுக்கே உரிய அந்த 8 குணம் என்ன அப்படின்னா, தன் வயத்தன் ஆதல். இது வந்து முதல் குணம். இப்ப எல்லா பொருள்லையும் சிவபெருமான் இருக்காரு, எல்லா இடத்துலயும் சதாசிவன் இருக்கார். தன் வயத்தன் ஆதல்னா, இப்ப ஒரு சின்ன மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்பெஷல் என்னன்னா, அதனுடைய நிறம் வந்து ஒரு நல்ல வெண்மை நிறமா இருக்கும். மல்லிகை பூக்கே உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். அது எந்த மாதிரி விரியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கும். தன் வயத்தன் ஆதல் அப்படிங்கிறது சதாசிவன் அந்த மல்லிகை பூல போய் இருந்தார்னா முற்றிலுமா அந்த மல்லிகை பூவாகவே அவர் வந்து மாறி விடுவார். இப்ப அதே இது வேற ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒரு கிளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தன்மை வேற. அது வந்து பச்சை நிறமா இருக்கும். அதோட சத்தம் வேற மாதிரி இருக்கும். அப்ப சதாசிவன் அந்த கிளி கிளியோட இதுல இருக்காருன்னா முற்றிலுமா அந்த கிளியாகவே மாறிடுவாரு. இதுல இருக்கும்போது அதாவே இருப்பாரு, அதுல இருக்கும்போது அதாவே இருப்பாரு. அது தன் வயத்தன் ஆதல். எதுல இருக்காரோ முற்றிலுமா அதுவாகவே இருப்பாரு. தூய உடம்பினன் ஆதல். அவருடைய எந்த உடல் எடுத்து அவர் உள்ள இருந்தாலுமே சரி, அந்த உடலினுடைய எந்த அழுக்கோ எதுவுமே இவருக்கு கிடையாது. இவர் வந்து எப்பயுமே தூய்மையான உடல் கொண்டவர், எந்த மலமும் இல்லாதவர். இயற்கை உணர்வினன் ஆதல். இயற்கை உணர்வினன் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் சதாசிவன் இருந்தாலும் எங்க எது நடந்தாலும் அது வந்து இறைவனுக்கு தெரியும். அதுதான் இயற்கை உணர்வினன் ஆதல். இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்குள்ள இறைவன் இருக்காரு. ஆனா வேற ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் இங்க இருக்கிற இறைவனால அதையும் உணர முடியும். அப்ப நம்மள சுத்தி எங்க எது நடந்தாலுமே உணர முடியும். அப்ப இயற்கையோட இயற்கையாகவே அவர் இருக்காரு. அதுதான் இயற்கை உணர்வினன் ஆதல். முற்றும் உணர்தல். அவருக்கு வந்து யாருமே எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. அவருக்கு தானாகவே எல்லாத்தையுமே உணரக்கூடிய தன்மை உண்டு, தெரியக்கூடிய அறிவு இருக்கு. எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். முற்றும் உணர்தல். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல். நமக்கு தான் வந்து இந்த மாயை மலம், கண்ம மலம், ஆணவ மலம்லாம் இருக்கும். அவருக்கு வந்து இயல்பாகவே இந்த மும்மலங்களும் இருக்காது. பாச மலம் அற்றவனாக இருக்கிறார். பேரருள் உடைமை. அவருக்கு இருக்கக்கூடிய அருள் வந்து யாருக்குமே இருக்காது. அத்தகைய பேரருளை உடையவன் தான் சதாசிவன். முடிவில் ஆற்றல் உடைமை. முடிவில்லா ஆற்றல். அவரால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல அவரால முடியாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சா எல்லாமே அவரால செய்ய முடியும். இதுதான் வந்து அந்த சதாசிவனுக்குரிய 8 குணங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8 குணங்களையும் உடையவன் சதாசிவன். அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். விடை உடையான், தர்மத்தை வாகனமாக கொண்டவன். விகிர்தன், மாறுபட்ட செயல்களை உடையவன். மிகுபூத படையுடையான், 5 பூதங்களையும் தனக்கு படையாக வைத்திருப்பவன். பரிசே உலகு ஆக்கும், இந்த உயிர்களுக்காக அவை இயங்குவதற்கு உலகையே பரிசாக ஆக்கக்கூடியவன். கொடையுடையான், அடியவர்களுக்கு அருளை கொடையாக வழங்கக்கூடிய தன்மை உடையவன். குணம் என் குணமாகும். அவருக்கு 8 விதமான குணங்கள் உண்டு. சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. அத்தகைய இறைவன் சடை நீல ஜடையை உடைய சிவபெருமானின் சிந்தையில் சார்ந்து நிற்பவன் அவனே ஆவான். அடுத்து 445வது பாடல்.
உகந்து நின்றே படைத்தான் உலகு ஏழும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே. உகந்து நின்றே அப்படின்னா இந்த உலக உயிர்கள் வாழும் பொருட்டு படைத்தான். சதாசிவன் எதையெல்லாம் படைக்கிறான் அப்படின்னா உலகு ஏழு, நாம் வாழ்வதற்காக உலகு ஏழு. ஏழு உலகம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள். முதல் சக்கரம் நமக்கு வந்து படைத்தல் தொழிலை தருகிறது. நம்ம போன பிறவில என்ன செஞ்சோம் அதுக்கு ஏத்த மாதிரியான உடல் இதெல்லாத்தையும் நமக்கு கொடுத்து அந்த படைத்தல் தொழிலை செய்கிறது. அது வந்து முதல் உலகமா இருக்கு. இரண்டாவது உலகம், இரண்டாவது சக்கரம் தான் இரண்டாவது உலகமா இருக்கு. நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம், துன்பம், ஆசை இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து இந்த உடலை காக்கக்கூடிய இரண்டாவது சக்கரம் இரண்டாவது உலகமா இருக்கு. அடுத்து மூன்றாவது உலகம் அழித்தல் தொழில். நமக்கு மணிப்பூரக சக்கரம், நம்ம யாரு என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் எப்போ வரும்னா மற்ற அந்த இருள் அந்த மயக்கம் எல்லாம் நீங்க தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரிதல் வரும். அடுத்து அநாகத சக்கரம் நமக்கு வந்து மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியது. நம்ம இந்த புரிதல் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து நம்ம யாரு எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யறத குறைக்க ஆரம்பிப்போம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைத்தல் நீங்கப்படும். அது நான்காவது உலகமா கருதப்படும். அடுத்து ஐந்தாவது உலகம் அப்படிங்கிறது அருளுதல். அதுலதான் நமக்கு வந்து அந்த அருள் கிடைக்குது. இறைவன் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவர்தான் நம்மள கைட் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இது அருளுதல் உலகம். இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா நமக்கு அந்த அருள் கிடைத்த பிறகு அந்த அருளை வந்து நமக்கு தக்க வச்சுக்க தெரியணும். அது அடுத்த உலகம். அந்த தக்க வச்ச பிறகு நாமளும் வந்து அந்த இறைநிலையில போய் எப்படி திருமூலர் அந்த சிவபெருமானையே நினைத்து அடைந்தாரோ அதே மாதிரி நாமளும் அடைவோம். இதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள அந்த 7 உலகங்கள் அப்படிங்கிறது 7 விதமான சக்கரங்கள் ஒவ்வொரு படிநிலையா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 7 உலகத்தையும் படைத்திருக்கார். உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி. இந்த இந்த 7 உலகங்களை படைச்சிட்டா மட்டும் போதாது. நமக்கு வந்து அந்த ஞானம் வரணும்னா திரும்ப திரும்ப நாம பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இருக்கணும். அப்ப அதற்கு ஏத்த மாதிரி பல ஊழி காலங்களையும் வந்து படைக்கிறார். உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம். அந்த உலகம் படைத்தாலும் அழித்து திரும்ப படைத்தாலும் அதுல இந்த உயிர் போய் இயங்கணும் அப்படின்னா 5 பூதங்களும் இருந்தாதான் இயங்க முடியும். அப்ப அந்த 5 பூதங்களையும் படைக்கிறார்னா நம்ம உடல் தான் 5 பூதங்கள். அப்ப அதையும் கொடுத்து இந்த உடலை இயக்குறதுக்கு காரணமாகவும் இருக்கிறார். உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே. இந்த உலகத்தை படைத்த பிறகு இந்த உடலை படைத்த பிறகு அந்த உயிரையும் ஊனையும் உடலையும் சேர்த்தும் சேர்த்து வைப்பவனும் அவன்தான். அப்ப இந்த உயிர்கள் அருள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக 7 உலகத்தை படைக்கிறாரு, 7 சக்கரங்களை படைக்கிறாரு. அப்புறம் பல ஊழி காலங்கள் படைத்து காத்து அழித்து இத மாறி மாறி செய்து நமக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்துறாரு. இந்த உடல் இயங்குவதற்காக 5 பூதங்களையும் படைக்கிறாரு. அந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய அந்த படைத்தல் தொழிலையும் வந்து இவர் தான் செய்கிறாரு. நமக்கு அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு இது செய்திருக்காரு. 5 பாடல்கள் பார்த்திருக்கோம். முதல் பாடல்ல வந்து சதாசிவன் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு பார்த்தோம். 8 திசையிலும் இருந்து பஞ்சபூதங்களாகவும் இருந்து இந்த உடலையும் உயிரையும் கட்டி வைப்பவனும் அவனே அவிழ்த்து விடுவனும் அவனே பார்த்தோம். இரண்டாவது பாடல்ல அவர் நம்மளுடைய தலை உச்சிக்கு மேல ஒளி பொருந்திய நாதமாக இருக்காரு. அந்த நாதத்தையே நாம கவனிச்சிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து இன்பம் கிடைக்கும். மூப்பும் இறப்பும் இல்லாத நிலை கிடைக்கும். அந்த ஒளிச்சுடர் எப்படி வரும்னு பார்த்தோம். 2 கண்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 3வது கண்ல சுடராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 3வது பாடல்ல எப்படி குயவன் வந்து மனதுக்கு பிடிச்சதெல்லாம் உருவாக்குறாரோ
அதே மாதிரி சதாசிவனும் இந்த உயிர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அசையக்கூடிய உலகத்தை அசையாதபடியும் பண்றாரு, அசையாத உலகத்தை அசையும்படியும் பண்றாரு. அடுத்த பாடல்ல அவருக்கே உரிய சிறப்பான குணம் 8 குணம், அது என்னென்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல இந்த உலகு ஏழையும் படைத்து, ஊழி காலம் படைத்து, ஐம்பூதங்களையும் படைத்து, உயிரையும் உடலையும் படைத்து அருளுதல் தொழிலை செய்கிறார். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லையா? இல்லப்பா, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. போன தடவை அப்ப வந்து இது பண்ணவர் எல்லாம் மகேஸ்வரன், இந்த தடவை வந்து சதாசிவனை பார்த்துருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்களோட இதான் நமக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மறைத்தல் தொழில் மகேஸ்வரன், அருளல் வந்து சதாசிவன். அது ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னது இல்லையா? 5 பேரும் ஒவ்வொரு இது இருக்குன்னு, இப்போ ஒவ்வொரு இதான் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இறந்துடுறோம், நம்ம ஆன்மா வந்து அடுத்த இதுல வரும். அந்த ஆன்மா வந்து இப்ப நம்ம ஒரு பாலின மெயில் ஆர் ஃபீமெயிலா இருக்கு. இப்ப நம்ம மெயிலா இருக்கோம்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைமும் அதே மெயிலா தான் அந்த ஆன்மா தொடருமா இல்ல ஃபீமெயிலா தொடருமா? அது நம்ம செஞ்ச வினைய பொறுத்து தானக்கா இருக்கு. ஓ, அந்த ஆன்மாக்கும் அந்த வினையை ஏத்து மெயில் ஆர் ஃபீமெயில் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆமா, நம்ம இதே விலங்காவும் பிறக்கலாம், மனித பிறவியும் எடுக்கலாம், எந்த பிறவினாலும் எடுக்கலாம்ல. நம்ம என்ன வினை செய்தோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு பிறவி கிடைக்கும். ஆனா நம்ம மனித பிறவி தானே கடைசி பிறவின்னு சொல்றோம். மனித பிறவி எடுப்போம்க்கா. மனித பிறவில நாம வந்து திரும்ப தவறுகள் செய்தா திரும்பவும் நம்ம விலங்குகளா பிறப்போம். ஓ, அந்த கர்மாக்கு ஏத்த மணிக்கே தான் நம்ம திரும்பவும் அந்த மனித பிறவியை விட்டு திரும்ப இதாக செய்வோம், திரும்ப பிறப்போம். இந்த இவர் கதையில எல்லாம் வரும்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எல்லா அந்த மாயை எல்லாம் நீங்கிதான் அவருக்கு வந்து அந்த அருள் கிடைச்சி போவாரு. அங்க போயும் திரும்ப அவருக்கு மாயை ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படவும் தான் திரும்ப சதாசிவன் திரும்ப நீ போய் பூமியில பிறந்து அந்த மாயை நீக்கிட்டு வான்னு பிறக்க வைப்பாரு. நம்ம பிறப்பு வந்து திரும்பவும் நமக்கு வரும். இப்ப அப்புறம் நம்ம என்ன சொல்றது, இப்ப நம்ம இல்லற வாழ்க்கையில இருக்கோம். இல்லற வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய தேவைகள் வந்து வேணும் தான் இருக்கும். அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காதே. அப்பனா அந்த கர்மா வந்து அது தொடர்ந்துகிட்டு தானே இருக்கும். அப்படிலாம் இல்லக்கா, அந்த திருப்தி வரும்க்கா. மனநிறைவு ஒரு காலகட்டத்துல வரும் எல்லாருக்குமே. அது வந்து நம்ம இந்த லைஃப்ல இருந்து அந்த துறவற வாழ்க்கைக்கு போகும்போது தானே அந்த இது தெரியும் பிரியா. இப்ப நம்ம இல்லற வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் சரி நமக்கு வந்து தேவைப்படாது. நம்ம என்ன நினைப்போம், நம்ம குழந்தைகளுக்கு வேணும், அட்லீஸ்ட் நமக்கு வந்து நமக்கு இப்ப வேண்டாம், நமக்கு எதுக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதுமே ஒரு விதமான அது வினைதானே. அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும்க்கா, அந்த எண்ணமும் போகும். இனி நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத அவங்க பாத்துக்குவாங்க. நமக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அவங்க செஞ்ச கர்மாக்கு தான் அவங்க இந்த பிறவி எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தானே பிரியா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பிள்ளைங்க வளர்ந்த உடனே அவங்களுடைய தேவைகளை அவங்க பாத்துக்குவாங்க. அப்புறம் அந்த வளர்ற வரைக்குமே நம்மளுடைய வரைக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது நீங்குது இல்ல, நமக்கு அந்த பக்குவம் வரும். அவங்க பாத்துக்குவாங்க, நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நம்ம விடுவோம் அப்படிங்கிற பக்குவம் வரும். அவங்க லைஃப அவங்க பாத்துக்குவாங்கன்ற பக்குவம் எல்லாருக்குமே வரும். இப்ப நமக்கு ஓரளவு வந்திருக்குலக்கா, இன்னும் புரியுது அது. ஆனாலும் நம்மளோட தாட்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க. ஆமா, இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவோம்ல. குறைச்சிருவோம்னு சொல்றீங்களா? அப்ப அதாவது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி வரும்னா, இப்ப பிள்ளைங்க நம்ம படிக்க போறாங்கன்னா, ஐயோ பிள்ளை நல்லா படிக்கணும், அவன் வந்து நல்லா படிச்சு முடிச்சிருவான், சோ அவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், அதுவும் கிடைச்சிரும். நம்மளுடைய ஆசைகள் வந்து
அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடா அடுத்தடுத்த இருக்க இது மாட்டேங்குது. போகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நின்னுடும். இனி அவங்க லைஃப் அவங்க பாப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்படி நம்ம திரும்ப வந்துருவோம். ம். இல்ல அதுக்கு எதுவும் நம்ம பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இது வழிய நம்ம இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருமா? ஆமா. இது படிக்க படிக்கவே நமக்கு கொஞ்சம் வரும்க்கா. அடுத்து நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா அவர் சொல்ற பயிற்சி எல்லாம் செய்து பார்ப்போம். ஓகே பிரியா. ம். இன்னைக்கு கிளாஸ் எங்க அண்ணன் கடைசியா ஜாயின் பண்ணா. அண்ணா எதுவும் சொல்றியா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குது. கேட்டுக்கிட்டு தான் பிரியா இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தேன் நான். ம். கேட்டிருந்தேன். நல்லாதான் இருந்தது. ஆமா. இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் கம்மியா வந்திருந்தாங்க. ஆமாண்ணா. எப்பயுமே ஏன்னா நீ அவ்வளவுதான். அப்படியா? நீ ரெகுலரா இருந்தாதான் நாங்களும் ரெகுலரா. இதுல யூடியூப்ல ஃபாலோ பண்ணுவாங்க. சரி சரி. இப்ப இது இந்த ஸ்கூல் டைமா இருக்கிறனால, ஸ்கூல் லீவா இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க நினைக்கிறேன். ம். ஆமா. சரி. நல்லாதான் பிரியா இருந்தது. நீ என்ன, நான் எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்ல ம்? கேட்டேன். ம். இந்த திருமந்திரத்துல அவர் திரும்ப திரும்ப ஒரே இத வந்து பல விதத்துல சொல்றாரு அவரு. ஆமா. அதனால நமக்கு வந்து என்னடா ஒரே டாபிக்கே திரும்ப திரும்ப பேசுற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அந்த சூட்சுமத்தை வந்து வச்சிருப்பாரு. அந்த ரெண்டாவது இது சொல்றத கவனிப்போன்னு பார்த்தேன். இன்னைக்கு ஆமாண்ணா. ரெண்டாவது செய்யல் இருந்துச்சு இல்லையா? ஆமா. அது நீ எப்படி சொன்னு தெரியலன்ட்டு இது சரி. பண்ணேன். அதுல வந்து அந்த சூத்திரம் அதுல இருக்கும். அந்த இதுல திரும்ப வாசிக்கவா? வாசி. அத உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை நச்சியே ம், இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு ம், தச்சும் அவனே சமைக்க வல்லானே. ம். அந்த கீழே உள்ள ரெண்டாவது 2 அடி விச்சும் மட்டும். விரிசுடர் மூன்றும் உலகுக்கு. ம். அதாவது நம்ம இதுல வந்து இந்த தாம்பலத்துல வந்து இது பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணத்துல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் பொழுது. ம்? ஆமா. அதுல தாம்பலத்துல வந்து இது அந்த சிவப்பு கலர்ல வரும் இல்லையா? அது பேர் ஆலாத்தி வந்து. எடுக்கிறது. ஆமா. அதுக்கு வந்து அது என்னென்ன பண்ணுவாங்க? சுண்ணாம்பு மஞ்சள் ம். தேய்க்கும் போது அது ஆமா. அந்த சிவப்பா ம். வந்துரும். அதுல வெத்தலை கிள்ளி ஆமா. போட்டு சுத்துவாங்க. ம். அந்த மஞ்சள் நிற ஒளிதான் வலது கண் சூரிய ஒளி. அந்த வெள்ளை நிற ஒளிதான் இடது கண் சந்திரன். இந்த ஒளி அப்படின்றது அப்படியே நிறைஞ்சு அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே நிறைஞ்சு வழிகிற மாதிரி ஒரு 2 வட்டம் போட்டீங்கன்னா அந்த 2 வட்டம் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ம்? அந்த இன்டர்செக்ட் ஆற அந்த இதுதான் சிவம் அப்படின்ட்டு. சிவை அப்படின்னா வெண்மை நிறமான பெண் குணம் உடையதுதான் சிவை. சிவன் அப்படின்னா மஞ்சள் நிற கோல்டன் எல்லோ. இந்த 2 சேரும் பொழுதுதான் அங்க சிவம் அப்படின்ற ஒரு சிவப்பு உருவாகும். இது உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ரசவாதம் இல்லையா? ரசம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். நம்ம பயிற்சியில நம்ம உடம்புக்குள்ள சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் நிறைஞ்சு பொங்கி
அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள அதுதான் செம்பாத ரசம். அந்த சிவத்தை தான் செம்பாதரசம். பாதரசம் அப்படின்னாலே பாதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல். அது சிவப்பா இருக்குமா, அதுதான் சிவம் அப்படின்ட்டு அந்த சூத்திரத்தை அதுல சொல்றாங்க. ம்? இந்த ரெண்டு கண்லையும் கண்மணி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கண்மணியில இருந்து அப்படியே ரெண்டு ஒளியும் சேர்ந்து இதாகும். அது பெரிய ரெண்டு வட்டம் உருவாகி அது தலைக்கு மேல, பிரியா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ஓங்கி அப்படின்னா எலிவேட் ஆகி உச்சில இருந்து ஓங்கி, ம், அந்த உச்சில இருந்து அங்க ஓங்கி அங்க தலையில அங்க இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆறதுதான் அந்த மூன்றாவது ஒளி. அந்த ஒளி உங்களுக்கு வரும் பொழுது இந்த காதுல இந்த மாயையில இருக்கக்கூடிய எந்த சவுண்டும் கேட்காது. காதே அப்படியே மயக்கம் போட்டு உழுகும் பொழுது பாருங்களேன், சில நேரம் மயக்கம் போட்டு எப்பயாவது விழுந்தீங்கன்னா சுத்தியில் உள்ள எந்த சவுண்டுமே கேட்காது, குயின்ட்டு ஒரு சவுண்டு தான் கேட்கும். அதே மாதிரிதான் வெளியில உள்ள எந்த சவுண்டுமே கேட்காது, அப்படியே சீல் ஆயிடும். உமக்கு தலைக்கு மேல இருந்து ஒரு நாதம் ஒலிக்கும், அதை நம்மளால கேட்க முடியும். அப்ப இந்த சிவம் அப்படின்றதே நம்ம கண்ணால பார்க்க முடியாத, காதால கேட்க முடியாததையும் நம்மளால உணர முடியும். அது எப்பயுமே இருக்க, நம்ம கூடயே தான் இருக்கான். நிழல் நிழல் மாதிரிதான். நீ இல்லாம நிழல் இல்லை இல்லையா, நீ இருக்கேன்னா அந்த நிழல் இருக்கத்தான் செய்யும். அது கூடயே தான் இருக்கான். அத வந்து அத அப்படியே மறைமுகமா சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவாரு. ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவாரு. ஒவ்வொரு இதுலயும் ஒரு நாலு நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சுக்கங்க தமிழ்லன்ட்டு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, போட போய் 4 வார்த்தை கத்துட்டு வாடா அப்படின்பாங்க இல்லையா. அதே மாதிரிதான் பாருங்களேன், அந்த ஒவ்வொரு செய்யுள்ளையும் ஒரு 4 வார்த்தை இருக்கும். ம்? ஒவ்வொரு செயலும் பாருங்க, நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு செயல்லையும் ஒரு 4 வார்த்தை சொல்லியிருப்பாரு. எட்டு, வட்டு, ஒட்டி, கட்டி, இப்படி ஒரு 4 வார்த்தை. உச்சி, நச்சு, விச்சு, தச்சு, இப்படி ஒரு 4 வார்த்தை புதுசா சொல்லுவாரே தவிர அது உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த சூத்திரம் தான். அதை நம்ம அப்படியே பல நாள் படிக்க படிக்கத்தான் நமக்கு உள்ள வந்து சேரும். ம். அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்றது தானே. ம். அப்ப நீங்க இங்க மேலோட்டமா பெரிய கிட்ட கத்துக்கிட்டு நீங்க அதை அப்படியே உள்ளுக்குள்ள போய் பாருங்க, உங்களால உணர முடியும். ம். சரி, இப்ப இருந்து படி பிரியா. அதாவது கீழே 2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல 2 படி, அப்ப அவங்களுக்கு புரியும். ம். இந்த 2 கண்ணு சேர்ந்து மூணாவதா ஒரு ஒளி. ஆமா, அந்த ஒளி வந்தா அந்த நாதம் கேட்கும். அந்த நாதம் கேட்டா அங்க யமனே வரமாட்டான், நீ சாக மாட்ட. ம். எப்படி சாக மாட்டேன்னா, யூ won't die, you will leave this body, you won't die. இல்லையா, அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. சாகும் பொழுது ஐயோ ஐயோ அப்படின்ட்டு சாகுறது வேற. திருப்தியா இந்த உடலை எந்த நேரத்துல விட்டுட்டு போகணுமோ விட்டுட்டு நீ போவ, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ சாகல அப்ப. ம்? ம். ம். இச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே, உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. ம். ம். இச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு, நம்மளுடைய ம். 2 கண்களில் வரக்கூடிய அந்த ஒளி சுடர் இரண்டும் அந்த ஒன்று சேரும்போது மூன்றாவது சுடராக
நம்மளுடைய அந்த புருவ ம், மத்தியில வரக்கூடிய அந்த சுடர் ம், தச்சும் அவனே சமைக்க வல்லானே. அந்த சுடர்லயே நம்மளுடைய ம், உயிரை இணைத்து வைக்கக்கூடிய அருள் ம், பொருந்திய சதாசிவன் உச்சியில் ம், ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை ம், நம்மளுடைய சிரசிற்கு மேல் ஓங்கி ம், ஒலிக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய நாதத்தை நச்சியே ம், அதிலேயே கவனத்தை வைத்து இன்பம் கொள்வாருக்கு அந்த இன்பத்தில் ம், நுகர்பவர்களுக்கு நமன் இல்லை, ம், இறப்பும் இல்லை, மூப்பும் இல்லை. ம். ஆமா பிரியா, அதுதான். இதுதான் எல்லா சித்தரும் சொல்லுவாங்க. உம் நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட பேசணும் இல்லையா? உருத்தரித்த நாடியில் மிதவாக்கியர். ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அப்படின்பாரு இல்லையா? அதுவும் இதேதான் சொல்லுவாரு அவரு. ம் உம் ஆமா. அந்த நடுநாடியில எப்படி நீ வந்து அங்க இது பண்றியோ அது பண்ணிட்டேன்னா வயசானவனும் பாலனாவான், அவன் மேனியும் சிவந்திடும், சுத்த மேனி ஆகும் அப்படின்ற விதத்துல சொல்லியிருப்பாரு. ம் ஆமா. ம் ஆமா. சரி பிரியா, நல்லது. சரிண்ணா. ம் சரிண்ணா. இன்னைக்கு எத்தனை பாட்டு பார்த்தீங்க மொத்தம்? 5 பாடல். இன்னைக்கு 5 பார்த்தீங்களா? சரி, ரைட். பார்ப்போம். அடுத்த கிளாஸுக்கு earlier-ஆ வர முடியுதான்னு பார்ப்போம். சரிண்ணா. ம் ம் அது ஒவ்வொரு தரையும் இந்த பஞ்சபூதம் சொல்றாருல, ஒவ்வொரு தரையும் பஞ்சபூதத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ம் ம் ஒவ்வொரு தடவையும் அவர் பூதங்கள் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் இந்த 7 உலகங்கள் சொல்றாரு இல்லையா? ம் அத ஒவ்வொரு தடவையும் நீ அவங்களுக்கு பல விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ம் ம் ஆமா. அதாவது இந்த 7 உலகம் அப்படின்றது நம்ம பூமிய சுத்தி 7 உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு. நீதான் பூமின்னு வச்சுக்கோயேன். நீதான் நடுவுல இருக்க. உன்னை சுத்தி 7 லைட்டு உன்னை சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கு. அது பெரிய லைட் 2 லைட்டு தான் வந்து சந்திரன், சூரியன் இல்லையா? ம் அதுதான் உன்னுடைய மணிப்புறமாகவும் உன் தலையில இருக்கக்கூடிய பிந்துவாவும் இருக்கு. வெளியே உள்ள பிளானட் தான் உன் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ம், ஆமா. அதே மாதிரிதான் அந்த வெளியே இருக்கக்கூடிய ம், மத்த 5 பிளானட் இதான் இது 2 தான் பிரைமரி. ம் ஆமா. இதுக்கு அடுத்து உள்ள 5 பிளானட் தான் வந்து அந்த மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் இல்லையா? அந்த மூலதாரம் அதுதான் வந்து உன்னுடைய சாட்டர்ன். சாட்டர்னா தமிழ் என்னது? சனி. சனி கிரகணி. ம் ஆமா, சனி கிரகம். இந்த 7 உலகத்துல சனி கிரகமும் ஒண்ணுதான், வெளியே இருக்கு. உனக்குள்ள அது மூலதாரத்துல இருக்கு. ம் அதே மாதிரிதான் குரு. குரு தேர்ட் ஐ தான் குரு. குருன்னா என்னது தமிழ்ல? வியாழன். ம் ஆமா, வியாழன் தான் குரு. சரியா? மனமே குரு அப்படின்னா அதான் அர்த்தம். உன் தலையில முக்கண்ணு தான் குரு. அதாவது இன்னைக்கு வந்து உன்னுடைய தேர்ட் ஐ வந்து உன் மைண்ட் மாதிரி வேலை பார்க்குது இல்லையா? ம் உன் தேர்ட் ஐ தான் வந்து அடுத்து என்னென்ன தேர்ட் ஐல தான் நீ எல்லாமே திங்க் பண்ற, பார்க்குற. ம் ஆமா. அஹ் அடுத்து இது நடக்க போதோன்னு பயந்துக்கிற. இது எல்லாமே இந்த தேர்ட் ஐ, 3வது ஐல. இப்ப நான் பேசுறதெல்லாம் நான் உருளைக்கிழங்குனா அந்த தேர்ட் ஐல உருளைக்கிழங்க பார்ப்ப. அதான் மனம் இல்லையா? ம் ஒரு நாள் இந்த முக்கண்ணு திறக்கும் பொழுது அதுவே குருவாயிடும். ஒரு குரு எதை பார்க்கிறாரோ அது இந்த முக்கண் பார்க்கும். ம், ஆமா. அந்த கண்டம் அதுதான் வந்து வீனஸ். தமிழ்ல வீனஸ்க்கு என்னது? சுக்கிரன். ஆமா, சுக்கிரன். ஆமா, கண்டம். வெள்ளி. கண்டத்துல இருக்கக்கூடிய வெள்ளி. ஆமா. ம் ஆ வெள்ளியும் சுக்கிரனும் ஒண்ணுதானே? ஆமா ஆமா, வெள்ளியும் சுக்கிரனும் ஒண்ணுதான். சரி.
அப்புறம் உன்னுடைய மார்ஸ் தான் உன்னுடைய இருதய சக்கரம். ம், செவ்வாய். செவ்வாய் அப்படின்ட்டு. அப்ப வெளியே உள்ள 7 உலகமும் உனக்கு உள்ளேயும் இருக்கு. மெர்க்குரி, அந்த மெர்க்குரி தான் உன்னுடைய, ஆமா, உன்னுடைய சுவாதிஸ்தானம். சுவாதிஷ்டான சக்கரம். ம், ஆமா. அப்ப இதுதான் 7 உலகம். உள்ளுக்குள்ள இருப்பதும் வெளியே இருக்கிறதையும் தான் அவர் 7 உலகமா அவர் சொல்றாரு. அது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி நீ ஒவ்வொரு தடையும் அந்த 7 உலகத்தை நீ ஒவ்வொரு விதமா நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ம், சரியா? இதுல பாருங்களேன், அதாவது இந்த 7 சக்கரங்கள்ல இந்த மணிப்பூரம் அப்படின்றது அதுதான் சூரியன் இல்லையா? ம், அந்த பிந்து அப்படின்றது சந்திரன் இல்லையா? இது ஆண் பெண் அப்படின்ற ஒரு இதுல வருது. ம், அதே மாதிரி சாட்டன், சனியும் மார்ஸ், செவ்வாயும் ஆண் கிரகம். ஓகேவா? அப்ப அதே மாதிரி செவ்வாய் ஹார்ட் சக்கரமும், அதே மாதிரி மூலதாரம்ன்ற அந்த சக்கரமும் ஆண் சக்கரம். அங்க வந்து உஷ்ணம் இருக்கணும். அங்க உஷ்ணம் இருந்தா தான் அந்த அந்த ஹார்ட் இதாகும். ம், மூலத்துல கொஞ்சம் குளுமையாச்சுன்னா அவ்வளவுதான், அடைச்சிருவாங்க. அடுத்த நாள் ஆய் வராது. காலையில நம்ம பாருங்க, லைட்டா ஒரு காஃபி குடிச்சாதான் அங்க கீழேயே வரும் உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அங்க எல்லாம் உஷ்ணம் இருக்கணும். ம், அதே இது பார்த்தீங்கன்னா அந்த கண்டம் இருக்கு இல்லையா? அந்த கண்டமும் அதே மாதிரி அந்த சுவாதிஷ்டானமும் பெண் சக்கரம். ம், கண்டம், தொண்டையில கண்டம் இருக்கு இல்லைங்களா? நல்லா பாருங்க, நைட்டு நல்லா நீங்க தூங்குனீங்கன்னா அந்த கண்டம் அடுத்த நாள் நல்லா வேலை பார்க்கும். நைட்டு ஃபுல்லா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நைட்டு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் அவ்வளவுதான், ஒண்ணும் இதாகாது. அப்ப இந்த கண்டத்தை வந்து நீங்க கொஞ்சம் குளுமையாகவும் நீர்ப்பதமாகவுமே வச்சிருக்கணும். ம், அதே மாதிரிதான் இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற அந்த செக்ஷுவல் சக்கரத்தையும் நம்ம எப்பயுமே ஒரு மாய்ஸ்சரா அங்க குளுமையாவே இருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாம் உமன் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கும். மற்ற இதுல வந்து ஆண் ஹார்மோன் அதிகமா இருக்கும். அப்படி நம்ம இந்த 7 உலகத்தையே ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த நெற்றிக்கண் சொல்லக்கூடிய அந்த குரு தான் அலி கிரகம். அது ஆணும் சரி, அது பெண்ணும் சரி, அது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ம், ஆமா. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த 7 உலகங்கள்லயே, ஆமா, ஆண் பெண் அலி, அது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் திருமூலர். எல்லாத்துலயுமே ஆண் பெண் அலி அப்படின்றது. அது ஆண், அது உயிரினம் மட்டும் கிடையாது. ஒரு ஒரு கோயில்ல ஒரு கல்லு இது பண்ணாலும் அந்த கல்லை வந்து தட்டி பார்த்து அந்த சவுண்டை வச்சு இது ஆண் கல்லா பெண் கல்லா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ம், இப்ப பாருங்களேன், கோல்டு, காப்பர், ஐரன், இது எல்லாம் ஆண் மெட்டல், ஆண் உலோகங்கள். ஏன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஹை. அதே இது பாருங்க, ஜிங்க், டின்னு, நம்ம சில்வர். சில்வர், இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அது எல்லாம் வந்து சவுண்ட ஃப்ரீக்குவன்சியை தான் அது இது பண்ணும். வெங்கலம் சொல்லுவோம் இல்லையா? துத்தநாகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அப்ப எல்லாத்துலயுமே ஆண் பெண் அலி அப்படின்ட்டு நம்மளை சுத்தி எல்லாமே இருக்குன்னு சொல்லி இருப்பாரு திருமூலர். 434வது பாடல்ல. ம், ஆமா. இன்னும் 2-3 இதுலயும் சொல்லுவாரு.
எல்லாத்துலயுமே ஆண் பெண் அலி அப்படின்றது இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இதுல பாருங்களேன், வெத்தலை இருக்கு பாத்தீங்களா? வெத்தலை, அந்த வெத்தலைய வந்து அலிச்செடி அப்படின்பாங்க. ஏன்னா அந்த வெத்தலை பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. ஆனா அது எத்தனை தலைமுறையா நம்ம கூடயே இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ம்? பூவும் இல்லாம காயும் இல்லாம அது நம்ம கூடயே இருக்கு பல ஜென்மங்களா. ம்? அப்படி இந்த உலகத்துல பல அலிச்செடிகள் இருக்கு. ம்? ஆமா. ம். ஆமா மக்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம்னு பார்த்தேன். எப்பயாவது வந்தா. ம்? பார்ப்போம், அடுத்த தடவை அது முடிஞ்சா ஷேர் பண்ணலாம். ம்? ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிண்ணா. சரி மக்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. ம்? Right. சரி பிரியா, ம், போதும் நினைக்கிறேன். நன்றிண்ணா. ம்